உங்களுக்கு பிளங்கு தானே யாருக்கு பிடிச்சிருக்கன்றது உங்களுக்கு தெரியுதானே பயங்கரமா வெக்கப்படினோம். சட்டை புட்டாண்டு அலுவல முடியுங்க பிள்ளையும் போய் போகணும்னு சொல்லி கொண்டு நிக்கிறீங்க. ஒரு மாதத்துல போடும் தானே சரியானு சொன்னா பிள்ளைய கூட்டிக்கணும் போகுது. பிள்ளைய உடனே கூட்டின்னு போறது இவர் ஓமன்னு சொன்னா இவர் பாஸ்போர்ட்டோட எல்லாம் கிடக்கு. அதெல்லாம் முதல் நாங்கள் அது இந்தியாவுக்கு ஒருக்கா போனானே அப்ப எல்லாம் எடுத்துட்டோம். அப்ப ஆள் டக்குன்னு அலுவல் பார்த்தா உடனே அவன் கூட்டிக்கணும் போடுவோம். மகன் இந்தியாவுக்கு ஒருக்கா போயிட்டு வந்தவர் தானே. அப்ப அதனால பிரச்சனை இல்லை. பாஸ்போர்ட்டுகள் எல்லாம் ஓகே இருக்கு. தனியா கதைச்சா நல்லது போலாங்க. கதைங்க 2 பேர் வெளிநாட்டுக்கு தம்பி போய் என்னட்டு பொம்பளை புள்ள ஆசைப்பட்டு என்னடா நான் எழும்பக்கம்னா நீங்க எழும்புவோம். நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? நான் 5, 5:15 எழும்பிடுவேன். அதுக்கு முன்னே நான் எழும்புவேன். முன்ன எழும்பி கேமரா வேலையில் சில வேலையில் நீங்க செய்ய வேணும். எழும்பி உங்களை நான் வீடியோ பிடிக்கும். வீடியோ பிடிக்கும். நீங்கள் எழும்பி பல்ல விளக்கி உங்களை படுக்கை போகும் பிறகு முடிப்போம். அப்படித்தான். நீங்க போக்கிங்கும் போறீங்க? போக்கிங் போறது பீச் எல்லாரும். உங்கள்கிட்ட நான் நிற்கும். நான் இன்னைக்கு உங்களை இப்போ மேடிக்கிறேன் நிற்குது. இந்த மாதிரி உயரமானது நிற்குது. இப்படி அவ்வளவு அப்ப சொல்லுங்க. என்ன இந்த லோக்கல் ஷர்ட்டுகள் இல்ல நீங்கள் இப்படி எடுத்த உடனே கையை வைக்கிறீங்களே. அப்ப என்ன பிடிச்சு கொண்டுதான் எனக்கு உங்களை பிடிச்சு கொண்டது பிறகு நீங்கள் இப்படி கை வைக்கிறத பார்க்கதான் நான் பயமாக்குறேன். அங்கட நாட்டுல எல்லாம் சாகாசம். இப்படி எல்லாம் கை வைப்பீங்களோ? பொம்பளை இல்லையோ? நாங்கள் இங்க பொம்பளையில் போனா ஒரு இடவெளி விட்டு தான் நாங்க போறோம். இன்னும் நீங்க இருக்கிறீங்க ஏன் ஓகேயோ? சரி அது சரி. இப்ப நீங்களே என்ன இப்ப எத்தனை நாள் போறீங்க? சரியா 1 மாதம் கிடக்கு. எனக்கு என்னென்றால் எனக்கு வந்து எந்த லட்சியம் வந்து எனக்கு நான் எப்படி சொல்றேன், நான் வந்து அதான் என் ஃப்ரெண்ட் போட்டியில எல்லாம் வெளியில போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் இங்கே இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆவல் என்னன்னு சொன்னா ஒரு பிஷரான ஆளை கல்யாணம் செய்து கூட நான் நடக்குவோம். நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். நீங்களே அதுக்குள்ளே ரியாக்ஷன் ஆகுறேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு வெளிநாடு போகணும்னா இந்த ஆசை. உங்களோட நாடு சுவிஸ் தானே. நீங்க போய்க்குன்னு கூட்டின்னு போவீங்களா? கூட்டி கொண்டு போவோம். எனக்கு அவ்வளவு நீங்கள் அங்க வந்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும் இல்லைன்னா செய்வேன். அது பிரச்சனை. நான் எழும்புறதுக்கு 1/2 மணித்தியாலும் முந்தி எழும்புவோம். நான் ஒற்றுமைதான் முந்தி நான் உங்களை நான் உங்களுக்கு டீ வந்து நான் உங்களை எழுப்பேன். அப்ப நீங்கள் அங்க சமையலவல் அது இல்லாம ஆளை வச்சிருக்கிறேன் சமைக்கிறது. சமைக்கோ நான் இந்த பக்கம் போறேன் டைம் தானே. நீங்க டிக்டாக் தானே? எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் அங்க ஆக்களை வச்சிருக்கேன். இல்ல நீங்க விடிய எழும்புற நேரம் சொன்னீங்க. இதை படுக்கிற நேரம் எத்தனை மணிக்கு? படுக்கிறது சில நேரம் ப்ரோக்ராம்கள் இருந்தா கிட்டத்தட்ட எத்தனை மணி? சில நேரம் 1 மணிக்கு வந்து படுப்பேன். அப்ப அங்க போய் எத்தனை மணிக்கு கொண்டு போலாம்? போன் இந்த டெலிஃபோனை தாங்குவேன். போனை தாங்க இருக்கு. நான் டிக்டாக் இப்ப எடுக்க போறேன். இப்படித்தான். என்ன அப்பா கண்டாரண்டா போறாரு. அப்பா பொறுப்பு வர அப்பா அப்பா இல்லையா? இப்படி எல்லாம் இதான் நாங்க எடுக்கிறது. இப்படி இப்படியும் பாக்குறது. இதே கொஞ்சம் எடுக்கலாம். பாய். அப்படியா? இது எல்லாமே வச்சிருக்கிறீங்க. நான் எங்க சுழட்டி அறிஞ்சு விடுவேன். இந்த போன் அப்படியா? இந்த இதுல அடக்க நான் தாரேன் ஒரு போன் நாளைக்கு. நல்ல போன் இருக்கும். நல்லா கிடக்கு. சரி, இந்த டிக்டாக் நீங்க என்னோட எடுக்கிற மாதிரி அங்கேயே வேற எடுக்கிறீங்களோ? அங்க எத்தனை பேரோட எடுத்திருக்கேன். அப்பா பார்த்தாலும் பொறுங்கோ. நானும் போடலாம். இப்படி பழகினா சரியோ? இப்படி நடிச்சா சரி. அப்படி காட்டணுமா? யாருக்கு பாய் காட்டுறீங்க? அதுக்குள்ளாலையா? பாய் காட்டுது இல்லையா? என்ன அந்த குழந்தை பிள்ளைகளை பிடிச்சி ஆட்டிக்கணும். அப்படி ஆட்டுங்க டிக்டாக் கொண்டு எடுப்பேன். நான் ஆட்டுறோம். அப்படியோ?
அது நீங்கள என்ன உள்ள வேற மகள் பாய். அப்பா தேட போறேன் அப்பா தேட போறேன். ஓ அது ஒரு நாள் எந்த களைப்பு கிடைக்குது, வாங்க போவோம் வாங்க. அது இங்க இதுவரை சொல்லி போட எங்க அப்பாவுக்கு, இவள அப்பாவுக்கு பிடிக்கா. இப்ப நாங்க